நீங்கள் வீடு வாங்கணுமா மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே அது சாத்தியமா சார்? ஒரு லோன் வாங்காமல் நான் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே போய் ஒரு சொந்த வீடு வாங்க முடியும்? 30 lakhsக்கு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. 25,000 மந்த்லி இஎம்ஐ வரும். இந்த 25,000 இஎம்ஐயை வந்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராப்பராக எஸ்ஐபி போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 to 12 years. நான் ஏன் பண்ணுற ஹவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா நான் மந்த்லி எவ்வளோ எஸ்ஐபி பண்ணுவோம் சார் அந்த கோல் ரீச் பண்ணுறது? நீங்கள் இஎம்ஐ போகிறது தவிர நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், அதை கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா சார்? இப்போ ஒரு கப்பலாக வீடு வாங்குற பிளான் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சார் பிளான் பண்ணணும் அவங்க 2 பேரும் சேர்ந்து? நிறைய பேருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி விஷயம் நாங்கள் பண்ணும்போது ஒருத்தரோட இன்வெஸ்டரோட இது பார்க்கும்போது வீடு வாங்கணும் அந்த கோல் இருக்குது இல்லையா, அதை வந்து 7-8 வருஷத்துலேயே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேங்க்கில் போட்டாலே வந்து 6-7% கிடைக்கும். ஸோ இதை வச்சே அதை ஃபண்ட் பண்ணிடலாம். மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கும். இப்போ நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறப்பே பண்ணுற ஒரு மிஸ்டேக்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கழுத்து வரைக்கும் வந்து டெட் வந்து நிற்கும். ஒன்று வேலையை மாற்றி ஆகணும், இல்லை இன்கம்மை பெருக்கி ஆகணும். இந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது எங்கே பார்த்தாலுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வீடு வாங்கணுமா மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே அது சாத்தியமா சார்? ஒரு லோன் வாங்காமல் நான் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாகவே போய் ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? தாராளமாக வாங்க முடியும். இப்போ உங்களோட கோல் வந்து ஒரு 20 years நீங்கள் ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி 30 lakhsக்கு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. 20 years அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டிட்டு போவீங்க. இஎம்ஐ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு 25,000 மந்த்லி இஎம்ஐ வரும். 8% வச்சுட்டோன்னா அந்த 30 lakhsக்கு நீங்கள் 60 லட்சம் அப்ராக்சிமேட்லி பண்ணியிருப்பீங்க. இந்த 25,000 இஎம்ஐயை வந்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராப்பராக எஸ்ஐபி போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 to 12 years. அந்த டைமில் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேல்யூ இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம ஒரு 8% எடுத்துக்கிட்டோம்னாலும், வீடு வந்து 8% ஏறுது, அதே ஃப்ளாட் 8% ஏறுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் நீங்கள் வந்து ஒரு 12 yearsல அந்த வீடை வாங்க முடியும். நான் ஏன் பண்ணுற ஹவுஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 லட்சம் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா நான் மந்த்லி எவ்வளோ எஸ்ஐபி பண்ணுவோம் சார் அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு? சரி, நீங்கள் வந்து உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 25,000 வரும். இப்போ நீங்கள் மந்த்லி அதே நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்கள் கையில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ போகிறது தவிர ஒரு 6,000 ரூபா தனியாக வச்சுட்டு வந்தீங்கன்னா, ஓகே, நான் சொன்ன மாதிரி 60 லட்ச ரூபா உங்களுடைய நெட் அவுட்ஃப்ளோ போயிருக்கும். 30 லட்ச ரூபா தான் லோன் வாங்கியிருப்பீங்க, பட் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 60 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. இந்த 6,000 ரூபா அடிஷ்னலாக ஒரு எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஓகே, அந்த 60 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து 20 வருஷத்தில் யூ கேன் கெட் பேக். அதாவது நீங்கள் கட்டின அமௌண்ட்டு அஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்பி வந்துடும் எக்ஸ்ட்ரா இந்த 6,000 ரூபா பண்ணுறதுனால. நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், அதை கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா சார்? ஈக்விட்டின்ற கோல் வந்து ஒரு 7 வருஷம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போதுலேருந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்குது வீடு வாங்குறது அப்படின்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர்னோ ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இதில் எஸ்ஐபிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே ஒரு 5 வருஷம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இல்லை மல்டி அசெட் ஃபண்ட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், லோனே இல்லாமல் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட பிளானிங் எப்படி இருக்கணும்? எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்? இப்போ நீங்கள் லோனே வாங்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வாடகைக்கு இருப்பீங்க, ரெண்டல் ஏதாவது பே பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு லெவலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் இன்றைக்கி என்ன வேல்யூவில் நீங்கள் வீடு பார்க்குறீங்களோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 12-13 வருஷம் ரெகுலராக உங்களால் எஸ்ஐபி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்கான எஸ்ஐபியை இன்னிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். வித்தவுட் எனி லோன் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணுற இதுக்கு வாங்க முடியும். பட் அந்த டிசிப்ளின், கோயிங் த்ரூ த மார்க்கெட் சைக்கிள், இது 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணாங்கன்னா நிச்சயமாக அதை ரீச் பண்ண முடியும். சார், இப்போ ஒரு கப்பலாக வீடு வாங்குற பிளான் பண்ணுறாங்க, அப்படி வீடு வாங்க போகிறாங்க, அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி சார் பிளான் பண்ணணும் அவங்க 2 பேரும் சேர்ந்து? சரி, இப்போ 2 பேருக்குமே இன்கம் இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஓகே. ஸோ நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நிறைய பேருக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ஒருத்தரோட இன்கம்மை வந்து அப்படியே சேவ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயம் நாங்கள் பண்ணும்போது ஒருத்தரோட இன்வெஸ்டரோட இது பார்க்கும்போது வீடு வாங்கணும் அந்த கோல் இருக்கு இல்லையா, அதை வந்து 7-8 வருஷத்துலேயே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஒருத்தரோட இன்கம்மை மட்டும் செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே, இன்னொருத்தரோட இன்கம்மை வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய அந்த காம்பவுண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒரு 7-8 வருஷத்துலேயே வீடு வாங்கின ஹிஸ்ட்ரி இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அவங்க பார்த்துக்கலாம்.
ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய அந்த ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும். அது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருவேளை சின்ன லோன் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அது உதவியாக இருக்கும். சார் இப்போது டே டு டே பார்த்தோம் அப்படின்னாலே ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ்லாம் நல்லாவே மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் பார்க்குறப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதே பெட்டர் ஆப்ஷனாக தோணுது. அதாவது வீடு எதுவும் வேணாம், நல்ல எதுவும் வேணாம், மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வச்சுக்கலாம் காசு அப்படின்றது பெட்டர் ஆப்ஷனாக தோணுது. இது ஒரு கரெக்டான மூவா சார்? வீடுக்கு அட்டாச்சு இல்லைன்னா இதுவும் ஒரு நல்ல மூவ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரெண்டல் இன்க்ரீஸ்ன்றது வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஏறுற மாதிரி இல்லை. அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து அஃபோர்டபிலிட்டியும் ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்றைக்கி ரெண்டல் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 3லேருந்து 3.5%. நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஃப்ளாட்டை வாங்கினீங்கன்னா அதுக்கு இன்றைக்கி வரக்கூடிய ரெண்ட் அப்படின்றது வந்து 25,000 ரூபா. அதை தான் நீங்கள் வாடகையாக கொடுக்க போகிறீங்க. ஓகே. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 3%. ஸோ நீங்கள் பேங்க்கில் போட்டாலே வந்து 6-7% கிடைக்கும். ஸோ இதை வச்சே அதை ஃபண்ட் பண்ணிடலாம். மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கும். கரெக்ட். டெஃபினட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களை ரிச் ஆக்கும், உங்களுடைய நெட்வொர்த் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக ஓரளவுக்கு வந்து உங்களுடைய பணமானது பெருகி இருக்கும். ஒரு 20 வருஷத்துலேயே 25 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் உங்களுக்கு அந்த டைமில் வீடு வாங்கணுன்னா வாங்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறப்பே பண்ணுற ஒரு மிஸ்டேக்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சரி, நிறைய நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமான பட்ஜெட்டில் போயிடுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக். இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி ஒரு அமௌண்ட் அப்படின்னா இந்த இஎம்ஐ வந்து 30% 40% நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். பட் அந்த கால்குலேஷனே மறந்துடுவாங்க. ஸோ வீடு நல்லா இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 60% போட்டு லோன் வாங்கிடுவாங்க. ஓகே. ஸோ வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்கே வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி அல்மீரா பண்ணணும், இல்லை கிச்சன் கேபினெட் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதுக்கு வந்து பணம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி இருந்த பணம் எல்லாம் வந்து மார்ஜின் மணியாக கொடுத்துருப்பாங்க, பணம் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாப் அப் லோனுன்னு ஒன்று கிடைக்கும், இல்லை பர்சனல் லோனுன்னு ஒன்று கிடைக்கும். இதை வச்சு அந்த அமௌண்ட்டை பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி 60% இருக்கிற இஎம்ஐ வந்து உங்களுக்கு வந்து 70% ஆகிடும். கழுத்து வரைக்கும் வந்து டெட் வந்து நிற்கும். ஓகே. ஸோ மீதி இருக்கிற 30%ல டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒன்றும் வேலையை மாற்றி ஆகணும், இல்லை இன்கம்மை பெருக்கி ஆகணும். இந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்து ரொம்ப டஃப்பாக வெளியில் வர்றது வந்து நிறைய நேரம் பார்த்துருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. ஓகே. அதாவது நமக்கு என்ன முடியுமோ அந்த நேரத்தில் வந்து அந்த லெவலில் வாங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே. 20 இயர்ஸ் நான் வந்து எஸ்ஐபி பண்ண போகிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அதுக்கப்புறம் நான் அந்த பணத்தை எடுத்து வாங்க போகிறேன் வீடு. எப்படி என்னோட ஃபைனல் இயர்ஸ் நெருங்குறப்போ மார்க்கெட் ஒழுங்காக பிஹேவ் பண்ணல, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அந்த ரிஸ்க் எப்படி சார் நான் மேனேஜ் பண்ணுறது? உங்களோட கோல் வந்து 20 வருஷம்னு வச்சுருக்கீங்க. 18வது வருஷத்துலேயே நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே. ஒருவேளை மார்க்கெட் 18வது வருஷத்துலேயே நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட் மாதிரி புக் பண்ணி ஒரு சேஃபர் அசெட் கிளாஸ்க்கு மூவ் பண்ணிடணும். ஓகே. அதனால உங்களுடைய அந்த வாலட்டாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஒருவேளை அது இல்லை, அந்த 17th 18th இயர்லேயே வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது அப்படின்னா 1 or 2 years கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த நேரத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து 20வது வருஷத்தில் வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது அப்படின்னா மேபி ஒரு வருஷம் வந்து பொறுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷம் வந்து ரிசெஷனை பார்த்துருச்சு. மேபி ஒரு வருஷம் பொறுத்தீங்கன்னா யூ கேன் கெட் தட் திங். பட் ஜென்ரலாக அந்த கோல் நெருங்க அந்த 17-18வது வருஷத்துலேயே நீங்கள் ஓரளவுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோலை ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஒரு அசெட் அலோகேஷன் பண்ண வேண்டிய தேவை அந்த நேரத்தில் வரும். இப்போ நான் வந்து எஸ்ஐபி எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா வீடு வாங்குறதுக்காக பண்ணுறேன். இப்போ நான் வீடு வாங்கிட்டேன், அந்த கோலை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடலாமா? சரி, வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து உங்களுடைய மனம் என்னென்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுட்டே இருக்கும். தேவைகள் வீடோடு நின்றுடாது இல்லையா? ஸோ உங்களுக்கு மற்ற கோல்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன கோல்ஸ் வந்து லிஃப்ட் அவுட் ஆகிருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய கோல். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள்ன்றது வந்து ரிட்டையர்மெண்ட். ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 70% இந்தியன்ஸ் ஆர் நாட் ஈவன் திங்கிங் அபவுட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஒரு 80% வந்து தே ஆர் நாட் ஈவன் ப்ரிப்பேர்டு. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வந்து எனக்கு வந்து பிஎஃப்லேருந்து வரக்கூடிய பென்ஷனே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இந்த சின்ன எல்ஐசி பாலிசிலேருந்து வரக்கூடிய பென்ஷன் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது பத்தாது, அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பணம் தேவைப்படும். ஏன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி உங்களுடைய ஃபாதர் எப்படி இருந்தார், அவர் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தார், இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செலவுகளுடைய ஏற்றம். ஸோ இதை நீங்கள் வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். இன்னும் 20 வருஷம் கழித்து போகும்போது டெஃபினட்டாக உங்களுடைய செலவுகள் பல மடங்கு ஏறும். அதுக்கு நீங்கள் வந்து அதிகமான கார்பஸ் எப்பயுமே கையில் வச்சுருக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.